நான் தான் பாருங்க சாப்பாட்டு அரிசி தான் புழுங்கல் அரிசி போட்டு சும்மா இந்த உள்ளது போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டு ரெண்டையும் களைஞ்சிட்டேன், நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். பூண்டு இந்த பாருங்கள், பூண்டை உரித்து ஒரு கையளவு பூண்டு வச்சுருக்கேன். இதோடையே போட்டுறேன். போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கஞ்சி வைப்போமா அது மாதிரி வேக வச்சுருங்க. உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பால் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஜுரம் அடித்தவங்களும் நல்லா சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கவங்களும் நல்லா போட்டு இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குளுமை இது நல்லா. வெந்தயம் பூண்டெல்லாம் அவ்வளோ நல்லது. நாங்கள் அடிக்கடி செய்வோம். புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் இது. அந்த அளவுக்கு வெந்தயம் வந்து நான் இந்த அளவுக்கு தான் போட்டிருப்பேன். வெந்தயம் நான் போட்டுட்டு பிள்ளைங்களுக்குன்னா கொஞ்சம் குழாவாக நல்லா அப்படி கையை கரண்டியால் மத்தாலும் நல்லா கலைஞ்சிங்க. நமக்கு ஒன்றும் இந்த பால் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் வேணால் ஊற்றிங்க. நான் அந்த பாக்கெட் பால் தான், பசும்பால் இருக்குல்ல, அதுதான் ஊற்ற போகிறேன். உப்பு இதிலே போட்டேன். இது நல்லது, உடம்புக்கு நல்லது ரொம்ப. நமக்கு வந்து சுகர்காரவங்களாம் வெந்தயம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன். நல்லா சாப்பிட்லாம். அதை நான் பாக்கெட் பால் தான் ஊற்றுறேன். தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துங்க. பசும்பால் ஊற்றுறவங்களும் ஊற்றிக்கலாம். அதுமாரி தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்குங்க. தண்ணியாக வேணால் தண்ணி கூட கலந்துட்டு குடிக்கலாம். நாங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். நான் வச்சு காமிக்கிறேன். தட்டில் வச்சு பால் ஊற்றி இந்த பாருங்கள், அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அது சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது அவ்வளோ நல்லது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு. ஒன்றுமே இல்லை, வெந்தயம் பூண்டு தான், புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன், சாப்பாடு அரிசி. வேறு எதுவும் கிடையாது. பால் ஊற்றிருக்கேன்.